ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் இட்லி எடுத்திருக்கேன். இந்த இட்லியை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே போல் தான். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் காய வச்சு, ஆயில் காஞ்சதுக்கப்புறம் இந்த பீசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரை வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கூட வைக்கலாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வைக்கலாம், இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும் அப்படின்னா எடுத்துடலாம். இட்லி அவிச்ச உடனே இதை செஞ்சிடாதீங்க. செஞ்சிங்கன்னா நிறைய ஆயில் பிடிக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா நம்ம ஹீட் பண்ணலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட காய்ந்த மிளகாய் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது போடலை. கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவந்ததுக்கப்புறமா அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் சால்ட் இப்போ போட்டோம் அப்படின்னா அந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமே வந்து நமக்கு வெந்து கிடச்சிரும். அந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அது கூடவே அந்த ஆச்சி 65 கபாப் மசாலா இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் என்னென்னா மல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் 3 கலந்து வச்சுருக்கேன் நான். அந்த பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அப்படி நம்ம இட்லியையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிளறி விட்டுறலாம். கூடவே அந்த நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மல்லி இலை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் சாஸ் விட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லையா ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது நல்லாவும் இருக்கும். டாட்டா பாய்.